ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை. ஒரு அருமையான கொழுக்கட்டை ரெசிபி இது. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம விதவிதமாக கொழுக்கட்டை பண்ணுவோம். பூர்ண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டைன்னு விதவிதமாக பண்ணுவாங்க. கவிதா சமையலறை சேனலில் அந்த ரெசிபிஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக 10 நிமிஷத்தில் நல்ல ஒரு அருமையான இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டையாகவும் அது பிடிக்கலாம், இல்லை நல்ல மோதகம் மாதிரி அந்த மோல்டில் வச்சும் நல்லா செஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிறது விசேஷமும் கூட. வாங்க அருமையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது நல்லா குவிச்சு அளந்த 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்லேயும் அரிசி மாவு செய்யலாம், பட் மாவு நல்லா இப்படி ஃபைன் பவுடராக இருக்கட்டும். ஸோ அரிசி மாவு 1 கப்பு அரிசி மாவுக்கு நம்ம வெல்லம் பார்த்திங்கன்னா இங்கே நான் 3/4 கப்பு எடுத்துருக்கிறேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை நான் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃபுல் கப்புக்கு கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். இது சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் ஒயிட் கலராக இருக்குது. அடுத்தது நல்லா துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, அடுத்தது 1 ஸ்பூன் எள்ளு. இந்த எள்ளு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதாவது நம்ம கொழுக்கட்டை ப்ளைனாகவும் செய்யலாம், இல்லை இந்த தேங்காய், பருப்பு, எள்ளெல்லாம் சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பருப்பு, தேங்காயெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, பட்டு சேர்க்காமலையும் செய்யலாம். அடுத்தது 1 சிட்டிகை உப்பு. அது இனிப்பு நல்லா தூக்கலாக்கி காமிக்கும். 1 சிட்டிகை உப்பு சேர்க்கும்போது கூடவே நல்லா 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாவுலேயும் சேர்க்க போகிறோம். கையில் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும், பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. ஸோ இது குயிக்காக வெந்து வரும், நல்லாவும் இருக்கும் வாசனையாக. இதுக்கு பதிலாக நம்ம ஊற வச்சும் செய்யலாம். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தட்டில் போட்டு வச்சிடலாம். அடுத்தது அதே மாதிரி எள்ளும் வறுத்து எடுத்துடலாங்க. எள்ளும் நல்லா பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா எள்ளு நல்லா சூடாகி நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி மாவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு. ஸோ ஒரு 2 நிமிஷம் சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சிடாமல் வறுத்து விடுங்க. இப்படி வறுத்துட்டு நம்ம செய்யும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வறுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை கரைச்சி வடிச்சிடலாம். அதாவது பாகெல்லாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டாம், ஜஸ்ட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இங்கே 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ 1 கப்பு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவுக்கு நான் இங்கே 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்குறேன் இந்த வெல்லத்தில். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். சூடானோன்னு கரைஞ்சிரும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிச்சு எடுத்துடலாம். வெல்லம் இப்படி நல்லா கரைச்சி வடிச்சுக்கிறது நல்லதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மண் தூசெல்லாம் இருக்காது. ஸோ நல்லா வடிச்சு எடுத்துடலாம். நல்லா வடித்தாச்சு. அதாவது நம்ம இங்கே பாகு காய்ச்சல ஜஸ்ட் கரைச்சி வடிச்சிட்டோம். இப்போ இது அகைன் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் நான் இந்த வெள்ளைப்பாகை ஊற்றியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி, கூடவே 1 சிட்டிகை உப்பு, அடுத்ததாக கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக கிளறி எடுத்துக்கலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே எடுத்து வச்சுருக்கிற துருவின தேங்காய், வறுத்த பாசிப்பருப்பு, எள்ளு எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா அப்படியே குயிக்காக கலந்து விடுங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டே கலந்து விடுறதால அது குயிக்காக கெட்டிப்பட்டுரும்.
பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கடாயோட சூட்டில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ டக்குன்னு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா எடுத்து பிடிக்கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் ஆறிடுச்சுங்க. பாருங்கள், கையில் ஒட்டில் நல்லா அழகாக மாவு ரெடி. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்ருவோம். ஸோ அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிடிக்கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து நம்ம வேகறதுக்கு வச்சிடலாம். இங்கே இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே வைக்கிற பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். ஸோ நெய் தடவியாச்சு. அடுத்தது நம்ம கையிலையும் கொஞ்சம் நெய்யை தடவிக்கலாம். ஸோ பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டி விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சா அழகான பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பிடிக்கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் இந்த கொழுக்கட்டை மாவை வச்சும் அழகாக அந்த மோதகம் ஷேப்புக்கும் பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படின்னு பார்த்துடலாங்க. இப்போ பிடிக்கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. அடுத்தது மோல்டு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக நெய்யை தடவி விட்டுருவோம். இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா உள்ளே வச்சு அழுத்தி விடுவோம். நல்லா அழுத்தி விட்டுட்டு பிரிச்செடுத்தா அழகாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி மீதம் உள்ள மாவுலையும் நம்ம பிடிச்சு எடுத்துடலாங்க. அதாவது அந்த மோல்டில் வச்சு எடுத்துடலாம். ஒரு உருண்டை மாவு எடுக்கிறோம். மோல்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி பிடிச்சிட்டு உள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு மோல்டை மெதுவாக பிரித்து எடுத்தோம்னா அழகான அந்த மோதகம் ஷேப்பில் நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி. வா, சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லா மாவும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சாச்சு. அதாவது பாதி மாவை நான் நல்லா பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிருக்கிறேன். மீதியை மோல்டில் போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் செய்ய விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். இப்போ இங்கே இட்லி பாத்திரமும் பாருங்கள் நல்லா ஸ்டீம் வருது. இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே கொழுக்கட்டைகளும் பிடிச்சாச்சு. உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 to 12 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஒரு 12 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பர்ஃபெக்டாக நல்லா அந்த கொழுக்கட்டைகள் வெந்திருக்கு. அந்த பாகு, வெள்ளைப்பாகோட வாசனை அட்டகாசமாக இருக்குது. கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல பூ மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த எள், அந்த பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்தங்காட்டிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இது. அவ்வளோதாங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் டிஷ்ஷாக இந்த அருமையான ஈஸியான இனிப்பு கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா வளங்களும் நிறைந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிற வேண்டுதலோட இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். நல்லா இந்த இனிப்பு கொழுக்கட்டை ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். இது போக நம்ம கவிதா சமையலறை சேனலில் காரக்கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க அதுவும் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த இனிப்பு கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.